ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய உயிர்த்தெழுந்த நாதர் இயேசுவின் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த பண்டிகை வாழ்த்துக்களை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு மெசேஜ் கிறிஸ்டியானிட்டியில தான் இருக்கு. அந்த மெசேஜ் என்னன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பல மார்க்கத்திலே கதைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் இங்கே இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் அது உண்மையாக நடந்த ஒரு வரலாற்று ரீதியான சம்பவம். ஆமேன் சொல்லுங்களேன். அந்த இயேசுவின் பெயரால் தான் உலக வரலாறே இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிமு, கிபி. கிறிஸ்து பிறப்பதற்கு அவருடைய வாழ்க்கைக்கு முன்பதாக, அவருடைய வாழ்க்கைக்கு பின்பதாக என்று உலக வரலாற்றை இரண்டாக பிளந்து உலக வரலாற்று நாயகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்டியானிட்டி என்பது சாதாரண ஒரு மார்க்கம் அல்ல. இந்த உலகத்திலே சுமார் 4200 மதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலே முதன்மை மார்க்கமாக இருப்பது கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரமே. இயேசு உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாம ஒரு செத்து போன ஆண்டவரை வழிபடவில்லை, மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை வழிபடுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார். அத்தோடு கதை முடிந்ததென்றால் அவர் கதையை சொல்ல நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவர் வந்தார், மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆகவே உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பதாய் எந்த வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. நான் சமீப நாட்களிலே வேதத்தை வாசித்த போது ஒரு வசனம் என் உள்ளத்தை மிகவும் அசைத்தது. ஒரு வசனம் அல்ல, 2 வசனம். அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 1-2 வசனங்களை ஒரு வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாருங்க, எத்தனை தூதன் வந்தானா? வசனம் என்ன சொல்லுது? ஒரு தூதன். எப்படி வர்றான்? பாதாளத்தின் திறவுகோலை கொண்டு வர்றான். கையில இன்னொன்னு என்ன இருக்கு? பெரிய சங்கிலி. வானத்திலிருந்து என்ன செய்யறான்? இறங்கி வர்றான். கர்த்தர் அவன் அனுப்புறார். வந்து என்ன செய்யறான்? பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது பார்த்தீங்களா? அந்த பழைய பாம்பு, அந்த பெரிய வலு சர்ப்பம், அதான் முழு உலகத்தையும் அடிமைப்படுத்துகிற சாத்தான், ஹெட், அவன் தான் தலைமை. அப்படிப்பட்ட அந்த வலு சர்ப்பத்தை பிடித்தான் அப்படின்னு சொல்கிறது. பிடிச்சு என்ன செய்யறான்? 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல என்ன போட்டானா? சீல் வச்சுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழு உலகத்தையும் மோசம் போக்குற அந்த சாத்தானை ஒரே தூதன் கட்டி உள்ள வச்சு சீல் போட்டான்னா, சாத்தானுடைய முழு வல்லமையும் ஒரு தூதனுடைய வல்லமைக்கு முன்னால் நிக்க முடியல. ஆமென் சொல்லுங்களேன். இதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கோடானு கோடி தூதர்கள் இருக்கிறார்கள். எசேக்கியா ராஜா வாழ்விலே பிரச்சனை வந்த போது அசீரிய படைகள் வந்து அவனுக்கு விரோதமா நிற்கும் போது ஒரு தூதன் வருகிறான். ஏசாயாவும் எசேக்கியாவும் சேர்ந்து ஜெபம் பண்ற பொழுது ஒரு தூதன் வர்றான். ஒரே நாள் இரவோடு இரவாக 1,80,000 பேரை
ஒரே தூதன் காலி பண்ணிட்டான். தூதர்னா அப்படியே அதிரும் இல்லை அப்படின்ற மாதிரிதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பயங்கரமான பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க கர்த்தரிடத்துல. ஆகவே அப்படி ஒரு தூதனுடைய வல்லமைக்கு முன்பதாய் சாத்தானுடைய வல்லமை நிக்க முடியலன்னா நம் தேவன் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. ஆமீன் சொல்லுங்க. அதனால நிறைய பேர் மைண்ட்ல சாத்தானை பெருசா நினைச்சு சாத்தான் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான். சாத்தான் சிலுவையிலே தோத்தான். சொல்லுங்க, சாத்தான் சிலுவையிலே தோத்தான். மாணவர்களே, சாத்தான் தோத்தான். சொல்லுங்க, இன்னைக்குதான் நம்ம வீர முழக்கமிட வேண்டிய நாள். காரணம், இயேசு உயிரோடு கூட எழுந்த நாள். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுடைய மண்டையை உடைச்ச நாள். அல்லேலூயா. அவனுடைய அதிகாரங்களை ஒரிந்து கொண்ட நாள். அல்லேலூயா சொல்லுங்க. கொலோசியர் 2:15 வாசிங்க. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பவுல போசன் இதை எழுதும் போது எதை மாதிரியா வச்சு எழுதுறார் அப்படின்னா, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அப்படின்னா இந்த சாத்தானுடைய ஆளுகை அதிகாரம், அதைத்தான் அவர் இப்படி சொல்றார். சொல்லிட்டு அதை உரிந்து கொண்டார்னு இருக்கு. என்ன செய்தாரா? உரிந்து கொண்டார்னா ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டார். அவனை ஒண்ணுமே செயலில்லாதாக கர்த்தர் மாத்திட்டார். உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, எல்லாரும் பாருங்க, இந்த சாத்தான ஒண்ணுமில்லாம நான் டம்மி பேஸ் ஆக்கி வச்சுட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கிங்க வார்த்தையை பவுல் எப்படி யூஸ் பண்ணாருன்னா, அவர் வாழ்ந்த காலம் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுகை உலகத்தின் பெரும் பகுதியில் இருந்த காலம். ரோமர்னா நடுங்குவாங்க உலகம் முழுசும். அவ்வளவு பயங்கரமான அரசாட்சி உள்ளவர்கள், கொலை செய்ய அஞ்ச மாட்டார்கள், பயங்கர பவர். இப்போ உலக நாடுகள்ல அமெரிக்கானாலே ட்ரம்னாலே எல்லாரும் நடங்குறான் பாருங்க. அதே போல இவங்க ஜனநாயக காலத்தில் இருக்கிறாங்க. ஆனா ரோம சாம்ராஜ்யம் மன்னர்களுடைய ஆட்சி காலம். அவை மகா பயங்கரமான ஒரு காலம். அப்படிப்பட்ட அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா ஏதாவது ஒரு நாட்டு ராஜா யுத்தம் பண்ணி நான் அவனை ஜெயிச்சுறேன்னு வந்தான்னா, அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் மன்னர் தன்னுடைய படை தளபதியை அனுப்புவார். பாப்பா அவனை கவனிச்சுட்டு வா அப்படின்னா, முழு படம் தேவையில்லை, ஒரு கேப்டனை கூப்பிட்டு கொஞ்சம் படை அனுப்பினா போதும். அப்போ அந்த நாட்டில் போய் யுத்தம் பண்ணி அடிச்சுட்டு வெற்றி பெற்று வரும்போது என்ன செய்வாங்களா, ரோம்ல அந்த தேசத்து மக்கள் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக இந்த வெற்றி பெற்று வந்தாரே அந்த படை தளபதி, அவரை தங்க ரதத்துல ஏற்றி வைப்பாங்களாம். தங்க ரதத்துல ஏற்றி எங்க பட தளபதி வெற்றியோடு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை ஹானர் பண்ணும்படி. அப்படி அவர் தங்க ரதத்துல போகும்போது இவருடைய ரதத்துக்கு பின்னால இவர் எந்த நாட்டு ராஜாவை தோற்கடித்தாரோ அந்த ராஜானுடைய ராணுவ வீரர்கள் அத்தனை பேர்களையும் கைதுகள் போல விளங்கிட்டு அவங்க உடுத்தி இருந்ததான உடைகளிலே பெரும்பானவைகளை உரிந்து கொண்டு அவங்க ராஜ தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துருவாங்க, எல்லா அலங்காரங்களை எடுத்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்து ஒரு சாதாரண கைதி போல ஒண்ணுமில்லாம ஆக்கி அந்த தங்கரதம் போது பாருங்க கேப்டன், அதுக்கு பின்னதாக இவங்களை விளங்கிட்டு தலை கமிழ்ந்து கொண்டே வருவாங்களாம். எல்லா ரோம ராஜ்யத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் பார்த்து, ஓ எங்கள் நாட்டு படை இந்த படைகளை வென்று வந்திருக்கிற படை என்று கூச்சலிட்டு கத்தி அந்த மன்னரை உயர்த்துவார்களாம். அதை போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு சிறந்த கேப்டனாக வெற்றி பெற்று சாத்தானை அவன் சேனைகளுடைய வல்லமையெல்லாம் உரிந்து கொண்டு எல்லாரும் பாருங்க நான் வெற்றி சிறந்திருக்கிறேன், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு உலகமெல்லாம் வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை மையப்படுத்தி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப இந்த நாளிலே நாம் கொண்டாட வேண்டிய நாள். இது என்ன நாள்? நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன் பிரதர், எங்க கொண்டாட அப்படித்தானே நினைக்கிறீங்க? கொண்டாட்டம் என்பது திண்டாட்டத்தை விட வல்லமை உள்ளது.
ஆமென். கடன்ல திண்டாட்டம், வியாதியில திண்டாட்டம், கணவனால திண்டாட்டம், இன்றைக்கு கர்த்தர் கொண்டாட வைக்க போறாரு. சிலருக்கு கொண்டாட தெரியாது தெரியுமா? திண்டாடும் போது கண்ணீர் விட்டு அழுது புலம்புவாங்க. கொண்டாடும் போது சிலர் கையில நீங்க 10 கோடி ரூபாய் கொடுங்க, அப்பவும் சிரிக்க மாட்டான். அப்படி ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? 10 கோடி ரூபாய் நீங்க கையில கொடுங்களேன், அப்பவும் அவன் பதறுவான். சிரிப்பு வராது. ஐயோ, இதை காப்பாற்றணுமேனு தான் நினைப்பான். எனக்கு அன்பானவர்களே, கொண்டாட்டம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கிற மகிழ்ச்சியின் அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அவனுடைய வல்லமையெல்லாம் என்ன செஞ்சாரு? உறிந்து கொண்டுட்டார். டம்மி பீஸாக்கி வச்சிருக்கார். அவன் அதை வச்சுக்கிட்டு தான் ஆட்களை ஏமாத்திட்டு அலையிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கன்பானவர்களே, வெளியரங்கமான கோலமாக்கி எல்லா நாடு நகரம் உலகமெல்லாம் பாருங்க, இவனை நான் ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சுட்டேன், அவனுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரோம மக்கள் என்ன செய்வாங்க? ஓ, எங்கள் படை தளபதி வெற்றி பெற்று விட்டார், எங்கள் தளபதி வாழ்க, ரோம ராஜ்யம் வாழ்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லணும்? எங்கள் தளபதி இயேசு வாழ்க. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தை வெற்றி சிறந்த இயேசு வாழ்க. சாத்தானுடைய வல்லமை உரிந்து கொண்ட கர்த்தருடைய நாம வாழ்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அடுத்து, அவர் இங்கே இல்லை, இயேசு இங்கே கல்லறையில் இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த 3வது நாள் அதிகாலையிலே சில பெண்கள், சகோதரிகள், ஆண்டவர் மேலுள்ள அன்புனால கொஞ்சம் சில நல்ல தைலங்கள், விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு அந்த கல்லறைக்குள்ள போய் அவர் பாடியை பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் தைலத்தெல்லாம் ஊத்துனா இந்த பாடி கெட்டு போகாம இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும், போய் பார்த்துட்டு வருவோம் ஒரு அன்புனால போறாங்க. அவங்களுக்கு இயேசு இப்படி உயிரோடு எழும்ப போறாரு அந்த இதெல்லாம் அவங்களுக்கு நினைவு இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சாதாரண ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அங்க போய் பார்த்தா 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்து. அசால்ட்டா வந்து தூதன் இறங்குறான், கல்லை தள்ளிட்டு அது மேல உட்கார்ந்து இருக்கிறான். கல்லு, இது என்னையா கல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு யோசனை வரும். கல்லறையில நம்ம ஊர் கல்லறை மாதிரி அங்க உள்ள கல்லறை கிடையாது. இஸ்ரேல் தேசத்தினுடைய கல்லறை ஒரு பாறையை குடைந்து குகை போல உருவாக்கி இருப்பாங்க. அதுல வாசல்ல அந்த குகைக்குள்ள நுழையும் போது பெரிய கல்லை வச்சுதான் அடைப்பாங்க. உள்ள போனா பெரிய இடம் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்லறை போல வைத்திருப்பார்கள். அதுல தான் அந்த மரித்த பாடி அங்க அப்படி வச்சுட்டு அப்புறம் அந்த வாசல்ல கல்லை புரட்டி தள்ளி அடைச்சிட்டு வந்துருவாங்க. இப்ப இந்த பெண்கள் போறாங்க, கல்லறைக்கு முன்னால் நிக்கிறாங்க, கல்லை இவங்களால புரட்ட முடியல. யார் புரட்டி தள்ளுவான் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே தூதன் வந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ரூபம் எப்படி இருந்ததாம்? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மின்னல் போல தூதன் இருக்கிறான், வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையா இருந்தது. காவலாளர், அதாவது இந்த கல்லறைய செக்யூரிட்டி போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இயேசுனுடைய பாடியை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, தூக்கிட்டு போய் உயிரோடு எழுந்துட்டாருன்னு ஏமாத்த கூடாதுன்னு யூதர்களுடைய தப்பான ஒரு எண்ணம். அதனால கல்லறை போட்டு பாதுகாக்கணும் சொல்லி செக்யூரிட்டி போட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த தூதனை பார்த்த உடனே அவங்களுக்கு பயந்து எப்படி ஆயிட்டாங்களா? 4ஆம் வசனம் சொல்லுது, திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். இப்ப கவனிங்க, டைரக்ஷன் தான் முக்கியம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி தான் பேசுறான், காவலாளரை நோக்கி பேசல. யாரை நோக்கி பேசுறான்? ஸ்திரீகளை நோக்கி பேசுறான். ஏன் காவலாளர் நோக்கி பேசல அப்படின்னா, இதே மத்தேயு 28 அதிகாரத்துல பின்னால பாத்தீங்கன்னா, யூதர்கள் இந்த காவலாளர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அவங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லிருங்க, பணம் துட்டை வாங்கிட்டு வேலை பார்க்கறான். லஞ்சம் அப்பமே இருந்திருக்கு பாருங்களேன்.
2000 வருஷமா ஒழிக்க முடியல, இவங்க வந்து ஒழிக்க போறாங்களாக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். லஞ்சம் எப்போ ஒழியும்? இயேசு ராஜா வந்து 1000 வருஷம் உலகத்தை ஆள போறாரு. அப்போ லஞ்சம் நிச்சயமா ஒழிஞ்சே தீரும். ஆமீன் சொல்லுங்க. அப்பந்தான் மதுபானம் இல்லாத தமிழ்நாடு, கலவரம் இல்லாத தமிழ்நாடுனா ஏசப்பா தான் தரப்போறாரு. வேற எந்த ராஜாவும் தரமாட்டாரு. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அவர் வந்தா நாட்டையை மாத்திடுவார், தூக்கி நிறுத்துவார், எல்லாம் சொல்றதுதான். போனா முன்பு இருந்தவங்க அப்படி சொன்னாங்க, அடுத்து வரவங்க அப்படி சொல்ல போறாங்க. ஆனா மெய்யான அரசாட்சியை இயேசுராஜா ஒருத்தர் தான் தரப்போறாரு. அந்த 1000 வர அரசாட்சியிலே நாமும் சேர்ந்து இயேசுவோட ஆள போகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் அவன் காசுக்கு வேலை பார்க்கிறவன், லஞ்சம் வாங்குறவன், அவன் பயந்து சாவுறானா, நீ பயந்தே சாவு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதன் அந்த உண்மையா கர்த்தரை தேடுற பெண்களை பார்த்துதான் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எவனோ பயப்படுவான், நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். அதை பயந்துகிட்டே சொல்லக்கூடாது, நான் பயப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் அந்த ஸ்திரீகளை தைரியப்படுத்துறார் தூதன் மூலமா. மாத்திரமல்ல, அவங்க சொல்றாங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவே. எனக்கு தெரியும் நீங்க அவரை தான் தேடி வந்திருக்கிறீங்க. ஆனா அவர் இங்க கல்லறை இல்ல, அவர் உங்களுக்கு சொன்னபடியே என்ன செஞ்சிட்டாரு? உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வச்சுதான் ஃபாதர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறா நம் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சொன்னபடி உயிர் தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏற்கனவே அவர் பல இடங்களிலே என்னை கொலை செய்வார்கள், ஆனால் 3வது நாள் நான் உயிரோடு கூட எழும்புவேன் அப்பப்ப சொன்னாரு. சீசர்களுக்கு அதெல்லாம் காதுல வாங்கல. நல்லா தான் போயிட்டு இருக்கு, திடீர்னு ஏசுனாரு, அப்பப்ப இது வேற சொல்றாரு, அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. ஆண்டோடைய திட்டம் அவங்களுக்கு புரியல. ஆனால் சொன்ன தேவன் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இந்த உயிர் தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை, பயப்படாத. யார் பயப்பட்டாலும் நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நல்ல சொல்லுங்க. 2வது வார்த்தை என்ன? நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேனோ சொன்னபடி நான் செய்கிற தேவன், சொன்னபடி உயிரோடு எழும்பினேன் அல்லவா, உனக்கு சொன்னதெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேல்ஸ் தேசத்திலே இவான் ராபர்ட்ஸ் அப்படின்னு ஒரு வாலிப தம்பி இருந்தார். 13 வயசுலயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜெபிச்ச ஒரு தம்பி, ஒரு வாலிப மகன். அவனுக்குள்ள பாரம், என் நாடு மாறணும், தேசம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடையில நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்க்கிறார். கஷ்டமான வேலை. நிலக்கரி சுரங்கத்துல ஆழத்துல இறங்கி வேலை செய்யணும். பயங்கரமான ஆபத்தான வேலை. அது பிழைப்புக்காக, வருமானத்துக்காக அதை செய்தார். ஆனாலும் அந்த தம்பி இரவு நேரத்துல நைட்டு 1 மணிக்கு எழும்புவாராம், அதிகாலையில 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாராம். காலையில இருந்துச்சோடனே குளிச்சு புறப்பட்டு வேலைக்கு போயிடணும், அப்பதான் காலத்தை ஓட்ட முடியும். ஆனாலும் வேலைக்கு போனாலும் எங்க நாட்டுல ஒரு எழுப்புதலை தார ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தார ஆண்டவரேன்னு ஜெபிச்சுக்கிட்டே வந்தாரு. ஏறக்குறைய 13 வருஷம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் இவருடைய 26வது வயசுல ஒரு 17 பேர் கூடியிருந்த கூட்டத்துல கர்த்தர் அந்த எழுப்புதல் அக்கினியை போட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாரு, சில மாதங்கள்ல உனக்கு நான் 1 லட்சம் ஆத்துமாக்களை தரப்போறேன்னு கர்த்தர் சொன்னாராம். 26 வயசுல அந்த தம்பிட்ட என்ன சொன்னாரு? சில மாதங்களுக்குள்ள 1 லட்சம் ஆத்துமாக்கள் தரப்போறேன். இந்த 17 பேர் மேல விழுந்த அக்கினி காட்டு தீ போல செய்தி பரவ ஆரம்பிக்கிறது. அதை கேட்டு எல்லா ஜனங்களும் வர்றாங்க. வந்தா பாவ மன்னிப்பு கேட்டு கதறி கதறி அழுறாங்க. பெரிய மாற்றம் உண்டாகிறது. திருடர்கள் மனம் திரும்புறாங்க, விபச்சாரர்கள் மனம் திரும்புறாங்க, மதுபான கடை மூடப்படுகிறது. பார்த்தா கர்த்தர் சொன்னபடியே சில மாதங்களுக்குள்ளே அவர் மூலமாக 1 லட்சம் ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட்டார்கள். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். சொன்னபடி செய்கிற தேவன். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரு? ஏதாவது சொல்லியிருக்காரா உங்களுக்கு? அவர் எங்க சொல்ல அப்படி இருக்கீங்களா? ஏதாவது சொல்லியிருக்காரா? யாரெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு பிரதர் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா? நிறைய சொல்லியிருக்காரா?
அதெல்லாம் முதல்ல எழுதுங்க, என்னென்ன சொல்லியிருக்காருண்டு. அப்போ சொன்னதெல்லாம் கரெக்டா ஒரு ஒன்னொன்னா செய்து தருவார். வருடங்கள் ஆகலாம், நாட்கள் ஆகலாம், ஆனா சொன்னதை கட்டாயம் செய்து முடிப்பார் ஆண்டவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுது உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு சொன்னார். ஆண்டவர் சொன்னபடியே 20 வருஷம் கழிச்சு அவன் வரும்போது கோலம் கையுமா போனவன 2 பரிவாரங்களோடு திரும்ப வர பண்ணினாரு. ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வாரு. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சாமுவேல் செய்த ஜெபத்தை அடிக்கடி செய்யணும். கர்த்தர் என்கிட்ட பேசணும், கர்த்தர் எனக்கு சொல்லணும். இந்த தாகமெல்லாம் உங்களுக்கு வந்தாதான் கர்த்தர் பேசுவாரு. நம்ம நிறைய பேர் கர்த்தர்கிட்ட ஆண்டவரே நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன், இதை தாரோம், அந்த ஜெபம் தான் இருக்கு. அதை மாற்றி ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்ய விரும்புறீங்க சொல்லுங்க, அதை நான் கேட்டு அதை நான் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். பேசுங்க ஆண்டவரேன்னு கேட்டா உங்களோடு பேசுவாரு. அல்லேலூயா. சரி, சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்லிட்டு சொல்றான், இதோ கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயிர் தெழுந்தவர், உங்களுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவார். இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஆண்டவர் உயிர் தெழுந்தார் சொல்றீங்களே ஐயா, எப்படி நம்புறது? அதாவது நம்ம விசுவாசத்தில் இருக்கும்போது, ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருக்கும்போது இந்த கேள்வியெல்லாம் வராது. சோதனை வரும்போது, துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, உங்க ஜெபத்துக்கு மாறா வாழ்க்கையில பதில் வரும்போது, உயிர் தெழுந்தாரா? உண்மையாவா? உயிர் தெழுந்தானா எனக்கு ஏன் ஒண்ணுமே நடக்கல? நான் ஆம்பளை பிள்ளைக்கு ஜெபம் பண்ணா பொம்பளை பிள்ளையால பிறக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சாரு? அப்பதான் சந்தேகம் வரும். அப்போ இது குறித்து நமக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு திட்டமான ஒரு நம்பிக்கை அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை எப்படி நாம் நம்புவது? அதுக்கு தான் இங்க 6ஆம் வசனத்துல தூதன் சொல்றான், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிரோடு. இங்கே இல்லைன்னா இங்க இல்ல, கல்லறையில அவர் இல்லை. அப்ப இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு முதல் அடையாளம் என்ன? அவர் அடக்கம் பண்ண கல்லறை இஸ்ரவேல் நாட்டில் இன்றைக்கும் ஓப்பனாக இருக்கிறது. அதிலே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ கல்லறையே இன்னைக்கு எப்படி இருக்கு? சாட்சியாக இருக்கிறது. வேற யாரு கல்லறையாவது ஓப்பனா இருக்கா? ஓப்பனா இருந்தா பக்கத்துல போக முடியுமா? அது நாரும். ஆனா இந்த கல்லறை நாராது. ஏன்னா பாடி உள்ள இல்ல, அவர் உயிரோடு எழுந்து அவர் விண்ணுலகத்திற்கு சென்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட அவர் வாசம் செய்கிறார். அப்ப கல்லறை சாட்சியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப உயிரோடு எழுந்தார் என்பதற்கு காலியான கல்லறை சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த சீசர்களுடைய வாழ்க்கையில நேரடியான காட்சிகளை கொடுத்து ஆண்டவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல 1வது அதிகாரத்துல 3வது வசனம், அவர் பாடுபட்ட பின்பு, இயேசு இந்த சிலுவை பாடுகளை பட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, இந்த 12 அப்போஸ்தலர்ல யூதாஸ் செத்து போயிட்டான், 11 அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். வசனத்துல எல்லாரும் கோடு போட்டு வச்சுக்கிடுங்க. எங்கெல்லாம் கோடு போடணுமோ அங்கெல்லாம் கோடு போடுங்க. ஆனா கோடு போடாத வசனத்தையும் நம்ம படிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா வசனம் எல்லாமே முக்கியமான வசனம் தான். அப்போ அநேக தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதனால நேரடியாய் கண்ட சாட்சிகள் தான் இந்த சீசர்கள், அப்போஸ்தலர்கள். அதற்கு பின்பதாக 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு தரிசனமானார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனமானார். இப்படி ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு பலருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது அங்கே மகதலேனா மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் முதல் தரிசனமானார் என்று நம்ம வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:9 சொல்கிறது, மகதலேனா மரியாளுக்கு முதல்
முதல் தரிசனம். அப்ப நேரடியாய் இயேசு உயிரோடு இருந்தார் என்பதை காட்சி கொடுத்து அவர் நிரூபணம் செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதோட இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த இயேசுனுடைய சகோதரர் ஒருத்தர் உண்டு. இயேசு கிறிஸ்துவோடு பிறந்த மாம்ச சகோதரர்கள் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. மார்க் 6ஆம் அதிகாரத்துல அது இருக்கிறது. அதுல ஒருத்தர் பேர் யாக்கோபு. அந்த வசனத்தை வாசிமா. தச்சன் அல்லவா? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு பிறந்த, அதாவது இவர் பரிசுத்தாவினால் பிறந்தார். அதற்கு பின்பு தான் திருமணம் செய்த யோசேப்பு மூலமாய் மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் 4 பசங்க. அதுக்கப்புறம் சகோதரிகள் இருந்தார்கள் என்று இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களாலுமே ஆண்டவரை அவ்வளவா நம்பல. இயேசுவை சாதாரணமா தான் நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல இவங்களுக்கு இவர் தான் மேசியாங்க நம்பிக்கைலாம் இல்லை. ஏன்னா கூட பிறந்தவன் பார்த்தீங்களா சீக்கிரம் நம்ப மாட்டான். ஆனா கர்த்தர் தொடும்போது கட்டாயம் நம்ப வைப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி இயேசுனுடைய சகோதரன். ஆனால் இதே இந்த சகோதரர்ல ஒருத்தர் தான் யாக்கோபு. மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு தம்பி. அந்த யாக்கோபு இயேசு உயிரோடு எழுந்த பின்பு கண்ட காட்சியின் நிமித்தமாய் அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் முழுவதும் மாற்றப்பட்டான். அந்த யாக்கோபு எழுதின நிருபந்தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கு பாருங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அத அவர் எழுதினதுதான். இயேசுனுக்காக தான் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ அந்த யாக்கோபு உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இயேசுவை மாம்சப்படி பார்த்தான். இவன் என்ன என் தம்பி அண்ணன் தானே, இவன்லாம் மேசியால நினைச்சான். ஆனா மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தான் இவர் உண்மையிலே தேவகுமாரனை விசுவாசித்து ஆணித்தரமான சாட்சியாக கர்த்தர் அவரை மாற்றினார். அந்த யாக்கோபை குறித்து பைபிளும் கூட நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 15ஆவது அதிகாரத்துல வீட்டுல போய் படிச்சு பாருங்க. சபையில நிர்வாகத்துல பிரச்சனைகள், உபதேச பிரச்சனை வரும்போது அதுல இந்த யாக்கோபு தான் அங்கே காரியங்களை அமர்த்தி தன்னுடைய தீர்மானங்களை எல்லாம் சொல்லுகிற காரியம் அந்த 15ஆவது அதிகாரத்தில் இருக்கிறது. இவர் எருசலேம் சபையில தலைவராக இருந்தார். பல ஆண்டுகள் பிஷப் லெவல்ல இருந்து சபையை நடத்தினார் என்று வரலாறு கூறுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இப்படி ஏகப்பட்ட சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு உயிரோடு எழுந்தார் என்பது கட்டு கதை அல்ல, ஏதோ புராண கதை அல்ல, உண்மையாய் நடந்த ஒரு சம்பவமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவை தவிர இயேசு கிறிஸ்துவின் காலத்திலையும் அதற்கு பின்பதாகவும் வரலாற்றில் வாழ்ந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. நம்ம பைபிள் இருக்கிறது, அதை நம்புறோம், அது மூலமா நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஆனா நம்பாத ஒரு கூட்டம் இருக்கிறது பார்த்தீங்களா. அப்படிப்பட்டவர்களிலே ஒரு ஆசிரியர் பெயர் தான் பிளாவியஸ் ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடியவர். பிளாவியஸ் ஜோசிபஸ் அவர் முதல் நூற்றாண்டு யூத வரலாற்று ஆசிரியர். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் என்ன எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்து இப்படி பிறந்தார் பரிசுத்தாவினாலே, அவர் மரித்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார், அதைத்தான் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய புஸ்தகத்திலே ஆதாரமாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது போக ரோமானிய வரலாற்று ஆசிரியர், அவர் பேரு டாசித்தஸ் என்று சொல்லக்கூடியவர், அவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலையும் சான்றாக எழுதி வைத்திருக்கிறார். இப்படி அநேக சாட்சிகள் இருக்கிறது. அதனால தான் நம்ம நம்புறோம் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். சரி, இதை தவிர வேற என்ன சாட்சி அப்படின்னு சொன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்கிறார். செத்து போன ஒரு கடவுளால் அற்புதம் செய்ய முடியுமா? செத்து போன ஒரு தெய்வத்தால நமக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? முடியாது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதுனாலதான் அவர் நமக்கு இன்றைக்கும் நன்மை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. புதிதா சபையில 2 குடும்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா இயேசு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களை தொற்றிருக்கிறார். பார்த்தீங்களா, உயிரோடு இருக்கிறது தானே அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். இப்படி நிறைய அற்புதங்களை நம்ம பார்க்கலாம். உங்க பாஸ்டர் அவர் கிறிஸ்தவர் கிடையாது. அவர்
வேற தெய்வத்தை வழிபட்ட ஆளு, அவர் பேரே வேற. ஆனா கர்த்தர் தொட்டு அவர் உயிரோடு இருக்கிறனாலதான் அவருக்கு சாட்சி உள்ள ஒரு ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையிலே அவர் எனக்கு மருமகனா வருவார் நான் கனவும் காணல. அவர் இப்படி பாஸ்டா மாறுவார்னு அவரும் நினைக்கல. அவர் நினைச்சார், உயிரோடு இருக்கிறவர் அவர் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டிருக்கிறார். கரந்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசு உயிர் தெழுந்ததின் சாட்சியை குறித்து நான் இப்ப பல உதாரணங்களை சொன்னேன். அதனால இயேசு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எல்லாரும் நம்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மரித்து உயிர் தெழுந்தான்ங்கிற செய்தி தான் கிறிஸ்தவத்தின் அசைக்க முடியாத சத்தியம். ஆமென். வேற எந்த மார்க்கத்தில் இந்த மெசேஜ் கிடையாது. ஒரு தெய்வம் மனிதனா வந்தார், மனுஷனுக்காக மனுஷனை போல வாழ்ந்தார், அவர் மனுஷனுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தையே ஜெயிச்சு உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி கிறிஸ்தவத்திலே மாத்திரம்தான் இருக்கிறது. அதனாலதான் இது உலகத்திலே முதல் மார்க்கமாயிருக்கிறது. 4200 மதங்கள்ல முதல் மார்க்கம் எதுதான்? கிறிஸ்தவ மார்க்கம் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. மனுஷ வாழ்க்கை என்பது, இப்ப நம்மளும் மனுஷனா பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் ஒரு நாள் மரணம் வரலாம். மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல. மரணத்துக்கு பின்பும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதை போதிக்கிறதான் கிறிஸ்தவ மார்க்கம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், பாருங்க, இந்த ஜீவன்னா அது ஆங்கிலத்துல இன் திஸ் ஏஜ் அல்லது இன் திஸ் லைஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பாருங்க, இதுல நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை இந்த ஜீவன், இதற்கு பின்வரும் ஜீவன் அப்படின்னு போட்டிருக்கா. ஜீவன்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் லைஃப் அல்லது வாழ்க்கை என்ற பொருள் தான் ஜீவன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை, அதாவது இப்போ நம்ம சரீரத்துல வாழ்றது ஒரு வாழ்க்கை, அப்படித்தானே? அது 80 வருஷமோ 50 வருஷமோ 100 வருஷமோ அது அவரவரை குறித்து தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. ஆனா இந்த வாழ்க்கை அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி எப்படிப்பட்டது? அற்ப பிரயோஜனம். சரீர முயற்சி அப்படின்னா என்ன? அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா பாடியில எக்ஸசைஸ். அதாவது ஜிம்முக்கு போறாங்க, அதுல கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, பாடி கொஞ்ச நாளைக்கு நல்லா ஃபிட்டா இருக்க தான் செய்யும். ஆமைன்னு சொல்லுங்க. முடிஞ்சா போயிட்டு வாங்க. காசு இருந்தா, உங்களால முடியும்னா ஜிம்முக்கு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி அந்த பாடி எக்ஸசைஸ் நல்லது. சைக்கிள் ஓட்டுவது இப்பெல்லாம் அதெல்லாம் யாரும் செய்யறது இல்லை. அதே நேரத்தில் நீச்சல் பயிற்சி செய்வது, மூச்சு பயிற்சி செய்யறது, நிறைய பயிற்சி இருக்கு. அதான் சரீர முயற்சின்னு அது பைபிள் சொல்லுது. அப்போ சரீர முயற்சி, ஒருத்தர் இப்படித்தான், என் உடம்பு குறையவே மாட்டேங்க டாக்டர், குறையறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் கேட்டாராம். டாக்டர் சொன்னாராம், அந்த ஓடி பயிற்சி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மிஷினுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியல, அதுல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செலவழிங்க, உங்க பாடி அப்படி குறைஞ்சிரும் சொன்னாராம் டாக்டர். உடம்பு குறையணும்னா அதுல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செலவழி. ஒரு நாள் டாக்டர் மறுபடியும் சில நாட்கள் கழிச்சு போனா, உடம்பு குறையவே இல்லை டாக்டர், நான் டெய்லி 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் அதுல தான் செலவழிக்கேன், உடம்பு குறையவே இல்லை. நான் எப்படி செலவழிக்க? 3 மணி நேரம் அதுதான் படுத்து தூங்குறேன், உடம்பு என்ன செய்ய மாட்டேக்கு, குறைய மாட்டேங்கிறான். அதுல இப்போ அடுத்து தூங்கினா எப்படி குறையும்? அதுல 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு குறையும். பாருங்களேன், அது மாதிரி மிஷின் இருக்கிற பிரச்சனை இல்லை, எப்படினாலும் பாடிக்கு நம்ம வேலை கொடுக்கணும். அதனாலதான் கர்த்தர் மனுஷனை படைக்கும் போதே அவனு ஆதாமுக்கு தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார், வேலை கொடுத்தாரு. வேலை செய்தா நம்ம நல்லா இருக்கலாம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இப்ப நாங்க கர்த்தருடைய வேலையை செய்யறோம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும்
ஒவ்வொரு வேலை இருக்கிறது. சிலருக்கு சாப்பிடுறதே வேலையா இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. சரி பிரியமானவர்களே, அப்ப சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது, பிரயோஜனம் இருக்கதான் செய்யுது. ஆனா அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு ஏன் பைபிள் சொல்லுதுன்னா, நீங்க என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும், என்னதான் ஜிம்முக்கு போனாலும், ஒரு 50 வயசை தாண்டுற வரைக்கும் தான் ஃபிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தோல் சுருங்கும், ஸ்பீடு குறையும், பார்வை மங்கும், பல்லு ஒன்னொன்னா விழும், கருத்த முடி வெள்ள முடி ஆகும். அப்புறம் வாலிபனா இருந்தவர் தாத்தாவாயிருவார். என்ன மாதிரி நானும் தாத்தா தான், 3 பேர பிள்ளைகள் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் சொல்றேன், என்னதான் உலக பிரகாரமான பயிற்சிகள் எடுத்தாலும் மனுஷனுடைய வாழ்விலே தற்காலிகமானதுதான் எல்லாம். இந்த மனுஷ உடம்பு ஒரு நாள் அழிய போகிற உடம்பு. அதை சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு வாங்க, அதைத்தான் நான் விளக்கத்துக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றேன். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் வாழ்க்கைக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ நீ பாடிய நல்லா வச்சிருந்து உனக்கு கொஞ்சம் பயன்தான்பா இருக்கும். ஆனா நீ மனசுல ஆத்மாவில தேவ பக்திக்கான பயிற்சி எடுத்தா இந்த வாழ்க்கையிலும் நீ நல்லா இருப்ப, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. இந்த சீக்கிரட்டே நிறைய பேருக்கு தெரியல. எல்லாம் இந்த உலக வாழ்க்கையை மையப்படுத்தி தான் எல்ஐசி போடலாமா, இன்சூரன்ஸ் வாங்கலாமா, அதை சொத்தை சேர்த்து வைக்கலாமா, எல்லாம் இங்க எந்த வாழ்க்கைக்கு தான். இந்த வாழ்க்கையோட அதெல்லாம் முடிஞ்சது. இவர் பெரிய பணக்காரரியா, அதனால பெரிய பெட்டியா செய்யுங்க. அவர் சம்பாதிச்ச நகையெல்லாம் உள்ள போட்டு அனுப்புவானா எவனாது? கழுத்தையும் அறுத்து எடுத்துருவான். என்ன போட்டிருந்தாலும் சரி கலட்டி எடுத்துருவான். உலகத்துல வந்தது உலகத்தோட போயிரும். ஆனா உலகத்துல வந்தது நம்மோட வரணும்னா பக்தியும் நற்கிரியைகளும் மாத்திரம்தான் நம்மோடு கூட வரும். ஆமீன் சொல்லுங்க. அதுக்கும் ஒரு வேறு வேத வசனம் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க, 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பரலோகத்திலிருந்து சத்தம் கேக்குது. அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி பாருங்க. பரலோகத்திலிருந்து சத்தம் கேக்குது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் யாரா? பாக்கியவான். மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லல. எப்படி மரிக்கிறவங்க? அப்போ மரணத்திலையும் மரிக்கிற போது நம்ம கர்த்தருடைய பிள்ளையாயிருந்து மரிச்சா நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. சொல்லிட்டு அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அப்போ மரணம் என்பது நம்மளை ஒரு ரெஸ்ட் பிளேஸுக்கு, நித்திய வாழ்க்கை கொண்டு போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போவோம். அப்ப நம்ம மரிக்கிற போது நம்மோடு கூட எதுதான் கூட வரும்? நம்முடைய கிரியைகள்னா நம்ம பண்ண ஜெபம், எவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கோம், எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு கர்த்தருக்காக நம்ம கொடுத்திருக்கிறோம், கர்த்தருக்காக என்னெல்லாம் நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் கிரியைகள். இந்த கிரியைகள் தான் நம்ம ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்மோடு கூட பரலோகத்துக்கு வரும். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மனைவி கூட வர முடியாது, கணவர் கூட வர முடியாது, வாத்தியார் கூட வர முடியாது, நம்ம நகை பணம் சொத்து ஆசி எதுவுமே கூட வராது. வரக்கூடிய ஒன்று நாம் செய்கிற நற்கிரியைகள், தேவனுக்காக செய்கிற காரியம். அதனாலதான் 1 தீமோத்தேயு 4:8 நம்ம வாசிக்கிறோம், தேவ பக்தி என்பது இந்த வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் வரக்கூடிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? பக்தியா இருக்கிறீங்களா? பக்திக்கு டைம் கொடுக்குறீங்களா? 24 ஹவர்ஸ்ல பக்திக்குரிய காரியத்துக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் பைபிள் படிக்கிறது, பைபிள் காரியங்களை தியானிக்கிறது, ஜெபம் பண்ணுவது, ஆண்டவருக்காக ஊழியத்தை நேரத்தை செலவிடுவது, இதெல்லாம் எழுதப்படுகிறது. எல்லாமே புஸ்தகம் அங்க இருக்கிறது. ஒருத்தர் பேசுறது கூட பரலோகத்திலே செய்யப்படுகிறது. நான் வசனத்தை எடுத்து காட்டுதேன் பாருங்க. மல்கியா புஸ்தகத்துக்கு வாங்க, 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். பாருங்க,
யார் கேட்பாங்களாம்? நம்ம யாரு கவனிக்க போறா நம்ம பேசுறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம பேசுறத யார் கவனிக்கிறா? கர்த்தர். அடுத்து கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக யாரெல்லாம் பக்தியா எனக்கு பயந்து நடந்துக்கிறாங்க, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக, யாரெல்லாம் என் நாமத்தை என் பேரை சொல்லி தியானம் பண்றாங்க அவங்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று, என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரலோகத்துல எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அப்ப நம்ம ஜெபம் பண்றோம்னா யாரும் பார்க்கலையே அப்படின்னு இல்ல, அதற்கான தூதர்களை நியமிச்சு கர்த்தர் வந்து நோட்டு போட்டு அங்க எழுதி வைக்கப்படுகிறது. எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்றாங்க, எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறாங்க, எவ்வளவு பாடுபடுறாங்க, எனக்காக எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு. அப்போ உங்க நோட்டு போய் அங்க போய் நீங்க பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவான்? இது சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கேட்கிற கோஷ்டி. டேஷ் டேஷ் டேஷ். திங்கக்கிழமை ஜெபம் நோ, செவ்வாய்க்கிழமை நோ, புதன்கிழமை நோ, ஞாயிற்றுக்கிழமை 8 to 10:30, அதிலும் 9 மணிக்கு தான். அதுக்கப்புறம் அப்போ இவ்வளவுதான் ஜெபம் பண்ணியிருக்கா அப்படின்னு அங்க போய் பார்த்தா, சே இவ்வளவு கேவலமாக நடத்திருக்கோம் நம்ம அப்படின்னு ஆயிடக்கூடாது. அதெல்லாம் நினைச்சு இங்க கர்த்தரோடு இருந்தா நான் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் எனக்கு நிறைய பலனை தருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நித்தியத்திலே உங்களுக்கு அதற்கேற்ற பலனை தருவார். அப்போ பக்திக்குரிய வாழ்வுக்கு நேரம் கொடுங்க, நேரம் கொடுங்க. பக்தியில் தான் சக்தியே இருக்கு. சொல்லுங்க, பக்தியில தான், கொஞ்சம் சக்தியா சொல்லுங்க, பக்தியில தான் சக்தி இருக்கு. அல்லேலூயா. ஆகவே தேவ பக்தியோடு வாழ உங்கள் வாழ்வை அர்ப்பணிங்க. அப்போ இதற்கு பின்வரும் வாழ்க்கை என்றால் மரணத்திற்கு பின்னாலேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த உலக வாழ்க்கை 60 வருஷமோ 80 வருஷமோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நித்தியமான வாழ்க்கை, எட்டர்னல் லைஃப், எவர் லாஸ்டிங் லைஃப்னு சொல்லுவாங்க. முடிவே இல்லாத வாழ்க்கை, அதுக்கு முடிவே கிடையாது. இந்த உலகத்துல தான் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு, மரணம் வந்தா முடியுது. ஆனா அந்த வாழ்க்கையில மறுமையின் வாழ்க்கை முடிவே கிடையாது. யுக யுக யுகமாய் நாம் கர்த்தரோடு கூட வாழ போகிறோம். கர்த்தருக்கு கரம் தட்டி நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து பிள்ளைகிட்ட கேட்டாங்களாம், யாருக்கெல்லாம் பரலோகம் போகணும்னு ஆசை கை வைத்துங்கன்னாங்களாம். அப்போ ஒரு எல்லா பிள்ளைகளும் கை வைத்துச்சான். ஒரு பிள்ளை மாத்திரம் கையை கட்டிக்கிட்டே உட்காந்துதான். அப்போ உனக்கு பரலோகம் போக ஆசை இல்லையாமான்னு கேட்டுச்சான் டீச்சர். அப்போ அந்த டீச்சர், அந்த பொண்ணு சொல்லிச்சான், டீச்சர் எங்கள் மம்மி வீட்டிலேருந்து வரும்போது ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பியிருக்காங்க, நேர சண்டே கிளாஸ் போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான்லாம் பரலோகம் வரல டீச்சர், மம்மி அடிப்பாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு பரலோகம்னா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு பாட்டி கதை. பாட்டி வந்து அடிக்கடி சின்ன கஷ்டம் வந்தாலும் என்னை எடுத்துற ஆண்டவரே, என்னை கொண்டு போயிடும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அந்த அம்மாவை கூட்டு வாப்பா, ஒயாம எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுதுன்னு சொல்லி அனுப்புனாராம். அந்த நேரம் பார்த்து இந்த பாட்டி அம்மா காட்டுல விறகு பொறுக்கிட்டு இருந்துதான். எல்லாம் பொறுக்கி எடுத்து கட்டி வச்சுட்டு தூக்கி விட ஆளுன்னு உட்கார்ந்துருக்கு. தூதன் வந்துட்டான். சரி, தூதன் வந்து, பாட்டி உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், வாங்க பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு உடனே அந்த பாட்டி சொல்லிச்சான். திருநெல்வேலி தமிழ்ல சொல்றேன், ஏன் ராசா அதுக்கா இவ்வளவு ஆத்திரப்பட்டு வந்த? நான் ஏதோ ஒரு ஆத்திரத்துல ஜெபம் பண்ணிவிட்டேன். சரி வந்ததும் வந்துட்ட, விறகு கட்ட தூக்கி விட ஆளில நினைச்சேன், தலையில தூக்கி விட்டுட்டு போ ராசா அப்படின்னுச்சுதான். அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு பரலோகம்னா ஏதோ சாதாரணமாய் தெரிகிறது. அப்படி இல்லை. பரலோக வாழ்க்கை பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை, அது மகிமையான வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த மறு உலக வாழ்விற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் சிலுவையிலே அதற்கு தடையா இருக்கிற பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை முறியடித்தார், சாத்தானுடைய வல்லமை உரிந்து கொண்டார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததுனாலதான் நானும் உன்னை இந்த நித்திய வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல மறுபடி வரப்போகிறேன், நீ ஆயத்தமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தது மூலமாய் மறுமையிலேயும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்தி தருகிறார். இப்படி இருக்கிற போது அந்த மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம போனோம்னா இந்த பாடியோட நம்ம போக முடியாது. இது பாவம் உள்ள சரீரம். இந்த சரீரத்தை வியாதி தாக்கலாம், பாவம் தாக்கலாம், இந்த சரீரத்திலே மரணம் வரலாம், என்னெல்லாம் வரலாம்.
ஆனால் நித்தியத்திற்கு போகும்போது கர்த்தர் வேறு விதமான சரீரத்தை நமக்கு தருகிறார். அதனாலதான் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பழைய சரீரத்தோடு இல்லாததுனாலதான் அடையாளம் தெரியல. போதகரே, அதாவது தோட்டக்காரர் என்று அந்த அம்மா நினைச்சது மரியாள். அப்போ அந்த இயேசு மகளே அப்படின்னு சொன்னும் போது ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே ரபி போதகரே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுறா. அப்போ சத்தமும் அடையாளம் கண்டுபிடிக்க டைம் எடுக்கிறது, ஆளும் தெரியல. அப்போ அந்த சரீரம் வேறு சரீரமாக மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அப்ப நமக்கும் இந்த சரீரத்தோடு நம்ம அங்க போக முடியாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஒருவேளை மரிச்சா கூட உயிரோடு எழும்பும் போது புதிய மகிமையின் சரீரத்தை நமக்கு தருகிறார். 1 யோவான் 3 அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 3 அதிகாரம் 2-3 வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் நமக்கு சரியா தெரியல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, இயேசு வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், நாம் அவரை தரிசிக்க போகிறதுனால அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்முடைய சரீரத்தை இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு எப்படிப்பட்ட சரீரமா மாற்றப்பட்டாரோ அந்த புதிய தெய்வீக சரீரத்தை கர்த்தர் நமக்கும் தரப்போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51-52 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தட் இஸ் எ சீக்ரெட் சொல்றாரு. ஒரு ரகசியம்ங்கறாரு. நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. நாம் சாக போறது இல்ல. அவருடைய நம்பிக்கை சீக்கிரமா இயேசு வந்துருவாரு, சாகாமலே போயிருவாங்க நம்பிக்கையில எழுதுறார். ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் என்ன ஆக்கப்படுவோம்? மறுரூபம்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன். நம்ம பாடி அந்த நித்தியத்துல போகக்கூடிய விதத்துல கர்த்தர் சேஞ்ச் பண்ணிடுவார். இப்ப இங்க உள்ள பாடி இந்த பாடி இந்த பூமியில தான் வசிக்கிறதுக்கு செட் ஆகும். அதனாலதான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்ய விண்வெளிக்கு போகும்போது அவங்களுக்கு கடுமையான பயிற்சி கொடுக்கப்படும். இங்க சாப்பிடுற மாதிரி விண்வெளியில போய் இட்லியும் போண்டாவும் சாப்பிட முடியாது. அங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க, அங்க எல்லாமே வேற. அதனால சத்தையே அந்த டேப்லெட்டை மாத்தி டேப்லெட் சாப்பிடுவாங்களே, அல்லது சில விதமான உணவுகள் தான் அங்க பயன்படுத்துறாங்க. அந்த பாடி இங்க வாழ்றதுக்கு நமக்கு சுவாச காற்றெல்லாம் இருக்குதுங்க, ஆக்சிஜன் இருக்குது, புவி ஈர்ப்பு விசையெல்லாம் அங்க இருக்குது. அதனால நம்ம எல்லாம் அப்படியே வாழ்ந்து நடமாடி கொண்டிருக்கிறோம். ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா புவி ஈர்ப்பு விசை சக்தி கிடையாது. அதனாலதான் அப்படியே அந்த விண்வெளியில போறவங்களாம் அப்படியே மிதக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி புவி ஈர்ப்பு விசை அங்க கிடையாது. அப்போ அப்படி போயிட்டு வரும்போது அதுக்கு நிறைய உபாயங்கள் செய்யறாங்க. அவங்களுக்கு சுவாசிப்பதற்கு காற்று எல்லாமே அவங்களே அந்த இடத்துல தயார் பண்ணி வச்சு அதுக்குள்ளே தான் சுத்திட்டு வருவாங்க. அப்படி சில நாட்கள் போயிட்டு வர்றதுக்கே இவங்க அப்படி செய்வாங்கன்னா, நம்ம அந்த நித்தியத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரத்தோடு நம்ம போக முடியாது, அங்க வாழ முடியாது என்பதற்காய் கர்த்தர் நமக்கு அங்கு வாழ்வதற்கு ஏற்ற விதத்திலே பாடியை டிரான்ஸ்ஃபார்மேஷன் மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பாடியை மறுரூபப்படுத்துகிறதுக்கு ஒரே நாள்ல அதை செய்தா கூட, இப்போ நம்ம எதுக்கு சபையில வைக்கிறார், எதுக்கு நம்மளை ஜெபிக்க சொல்றாருன்னா, நம்ம ஜெபிக்க நம்முடைய ஆவியிலே மறுரூபம் முதல்ல வருது. சிந்தனையில மறுரூபம், எண்ணங்கள்ல மறுரூபம், உலகத்தை வெறுத்து கர்த்தருக்காக வாழணும் ஆக ஆக நல்லா நீங்க அபிஷேகத்துல நிறைய 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 பார்த்தீங்கன்னா உங்க பாடி வெயிட் குறையிறத நீங்களே உணர முடியும். அது நல்லா அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது என்னன்னா, அந்த பாடி அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கிறது. அப்போ பாடி வெயிட் எல்லாம் குறையும், கஷ்டமா இருக்காது, ஃப்ரீயா இருக்க ஆரம்பிக்கும். இதனுடைய பூரணத்துவம் தான் மறுரூபம் ஆகி கடைசியில் அங்க போகும்போது முழுவதும் இயேசுவின் சாயலை போல கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையான வாழ்க்கை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர்கள் நிருபம்
3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எங்க இருக்குது? அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய ஏகப்பட்டது இருக்கு. ஏன் போதகர்கள் ஊழியர்கள் அதை பேசுறது இல்லைன்னா, நம்ம அதை ஆராயணும் அறியணுங்கிற எண்ணம் நமக்குள்ள முதல்ல இருப்பதில்லை. நம்ம பெரும்பாலும் உலகத்துல பாரத்தோடு குடும்ப பிரச்சனை தேவை அதையே நினைச்சிட்டு வர்றோமா? அப்போ உங்களுக்கு போய் பரலோகத்துல அப்படி இருப்பா இப்படி இருப்பா, முதல்ல எங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லப்பா, அதுக்கு வழியப்பா இருப்பா, அந்த மைண்ட் செட்ல இருக்கிறதுனாலதான் போதகர்களும் அந்த மாதிரி இறங்கிருந்தாங்க. ஆனா அப்போ நீங்க உன்னத காரியங்களை அறியணும்னா அதுக்கு ஏற்றபடி நீங்க இருதயம் பக்குவப்படணும், அது இருதயம் திறக்கப்படணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர்களோடு பேசினாரு. உங்க மைண்ட் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தா கர்த்தர் பேசுவார். நீங்க உலகனே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட போய் ஸ்பிரிச்சுவலா பேசினா அது உங்களுக்கு எடுபடாது, அதனுடைய மகிமை தெரியாது. அதனாலதான் நிறைய சத்தியங்கள் போதிக்கப்படுவது இல்லை. அப்ப நீங்க அந்த ஆரம்ப கால ஸ்டேஜ்ல இல்லாம மரணத்துக்கு பின்னால என்ன நடக்கும், பரலோகத்துல என்ன நன்மை இருக்கிறது, வருகையில என்ன நடக்க போகிறது, இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள நீங்க ஆர்வம் காட்டினாதான் நீங்க உலகத்தில் மேல பற்றிலிருந்து வெளியே வந்து கர்த்தருக்காக நான் எழும்பணுங்கிற வைராக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். ஆமீன் சொல்லுங்க. குழந்தைகளாவே நம்ம இருக்கக்கூடாதுங்க, குழந்தைகளாவே இருக்கக்கூடாது. ஸ்கூல்ல போய் முதல்ல சேர்க்கும் போது ஃப்ரீ கேஜில சேர்க்கிறாங்களா? இப்போ ஃப்ரீ கேஜி, அப்புறம் எல்கேஜி, அப்புறம் யூகேஜி. எங்களுக்கு தெரிஞ்சது எங்க காலத்தெல்லாம் எடுத்த உடனே 1ஆப்பு தான். ஆமா, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு தான். அங்க போய் என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஆனா ஆவனா ஈனா இப்படி போட தெரியாம இப்படி போட்டுக்கிட்டு இருப்போம், தெரியாது, அப்படிதான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எங்க போயிட்டோம்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டோம். அப்புறம் படிப்படியா படிச்சு காலேஜுக்கு போறோம்னு வைங்களேன். காலேஜில் போயும் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் சொல்லி கொடுத்தா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அதே வாக்குத்தத்த செய்தி, அதே ஆசீர்வாத செய்தி ஆரம்பத்தில் கேட்டதே கலங்காது, திகையாது, பயப்படாது, இப்படியே கேட்டிருந்தா எப்படி காலேஜ் பாடம் படிக்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுது உங்களுக்கு விளங்குதா? அப்போ உங்க மைண்ட் மாறணும், மறுரூபமாக்கப்படணும். இன்னும் உலகத்தாரை போலவே அற்பமான உலக பொருளை நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி நித்தியத்தின் மேன்மையை நாம் அடைவது? அதனால நீங்க மறுரூபமாக்கப்படணும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து, நீ இந்த உலகத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்காத, இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அதை நினைச்சு அதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வாராம்? மறுரூபப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரமாயிட்டு ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதாவது நான் பிரசங்கத்தில் அடிக்கடி இது சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதாவது என்னன்னா, ஒரு முறை ஒரு பட்டிக்காட்டு மனுஷன் ஒருவன் முதலையா ஒரு பட்டணத்துக்கு போனானா. அங்க போனா பல மாடி உயர கட்டடம் அப்படியே அசையாம நினைச்சான். இவன் நினைச்சான், நம்ம ஊர்ல குடிசை போட்டா காத்தடிச்சா பறந்து போயிருது, இவ்வளவு பெரிய கட்டடம் அசையாம நிக்குத அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த பில்டிங்ல மேல கீழே போயிட்டு வரக்கு லிஃப்ட் வச்சிருப்பாங்களே, அது லிஃப்ட்னு தெரியல. பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுல ஒரு வயசான அம்மா உள்ள ஏறி போகுது. கொஞ்சம் பொறுத்து பார்த்தா அந்த லிஃப்ட்ல வந்து இறங்கும் போது ஒரு வாலிப பொண்ணு வெளியே வருது. இவன் நினைச்சிட்டான், பில்டிங் தான் அசையாம நிக்குன்னு பார்த்தா அதுல ஒரு மிஷின் இருக்குதுடா, வயசான ஆளா உள்ள போனா வாலிபாலா மாத்தி வெளியே கொண்டு வந்துருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே ஆசை யாரை விட்டுச்சு? ஊருக்கு போய் நம்ம வீட்டம்மாவை முதல்ல கொண்டாந்து இந்த மிஷினுக்குள்ள தள்ளணும் அப்படின்னு ஊருக்கு போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து 10-100 ரூபாய் கையில் கொடுத்து அதுக்குள்ள போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் உள்ள போனா இவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவள் வருவாளா வருவாளா வருவாளான்னு. அவன் மனைவியை சொன்னேனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கடைசியில் பார்த்தா மனைவி கொஞ்சம் ரொம்ப கருப்பு, மிஷின் வேலை எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால வெயிட் பண்ணியிருந்தா திடீர்னு லிஃப்ட் வந்து இறங்கியது. உள்ள இருந்து ஒரு அமெரிக்கன் கேர்ள் வந்தாங்க, வெள்ளை வெள்ளேன்னு வந்தாங்க.
இவன் நினைச்சிட்டான் நம்ம மனைவி எவ்வளவு சூப்பரா மாத்திட்டா மிஷினு அப்படின்னு ஆசையா ஓடி போய் மனைவி நினைச்சு கட்டிப்பிடிச்சு ஒரு மொத்தம் கொடுத்தான் பாருங்க. விழுந்தது செவிட்டுல. இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4. இடியட் நான்சென்ஸ், வாட் ஆர் யூ டூயிங், அப்படி இப்படின்னு இங்கிலீஷ் பேசணும்னு அடிய கூட பொருட்படுத்தலையா. சொன்னானா, எங்க வீட்டம்மாவுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாத, மிஷினை ஆழமத்து மாத்தல, இங்கிலீஷ் வேற சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கியா அப்படின்னானா. இது கதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயாவது மிஷினை ஆள் அப்படி மாத்துதா? மாத்தினா நம்மெல்லாம் இங்கேயே வருவோம். எல்லாருமே 16 வயசு மாதிரி தான் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே இப்ப பாருங்க டை அடிச்சு அப்படியே வெள்ள கற்பாவே வச்சு நினைக்கிறோம்னா, அழகு நிலையம்லாம் நிறைய பெருகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் நல்ல அழகாவே இருக்கோம்னு நினைக்கும். வாய்ப்பே இல்லை ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த கதையை சொன்னேன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த சரீரம் அழகா இருக்கணும், இள வயசு மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்கு பார்த்தீங்களா? அது நடக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ நடக்க போகுது? இயேசுனுடைய வருகையில எக்கால சத்தம் கேட்கிற பொழுது, ஒரு இமை பொழுதுல நம்மை கர்த்தர் மறுரூபமாக்கி இயேசுவை போல கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். இந்த சரீரம் மறுரூபையின் சரீரமாய் மாற்றப்பட போகிறது. ஒருவேளை இந்த சரீரத்துல ஊனம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், எல்லாம் நம்ம விட்டு ஓடிடும். சரீரம் ஒரு தேவ தூதனை போல கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். அல்லேலூயா. அந்த மகிமையான பாக்கியத்தை கொடுப்பதற்கு தான் இயேசு உயிரோடு கூட இழந்தார். அந்த வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு தான் நாம் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போமா?